இந்தியா தனது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் டெல்லி உள்ளிட்ட 5 முக்கிய மாநிலங்களை தாக்க முற்பட்டிருப்பது கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் 400 ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவின் பல முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் நேற்று இரவு சுமார் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வரை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஸ்ரீநகர் ராணுவ மையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் சீக்கியர்கள் மற்றும் இஸ்லாமியர் அதிகம் வாழும் பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலை ஒத்திருப்பதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன. பாகிஸ்தான் நேற்று நடத்திய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலில் சீனா மற்றும் துருக்கியைச் சேர்ந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் ஓரிரு இடங்களில் சில வீடுகளின் சுவர் பகுதிகள் இடிந்ததாகவும் மக்கள் உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இருக்கும் நூர்கான் விமான தளம் உள்ளிட்ட 3 முக்கிய விமான தளங்களை இந்தியா அதிரடியாக தாக்கி அழித்திருக்கிறது. ராவல்பிண்டியில் இருக்கும் நூர்கான் விமான தளத்தில்தான் பாகிஸ்தான் தனது முக்கியமான இராணுவ உபகரணங்களை இருப்பு வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் அதிமுக்கியம் வாய்ந்த பாகிஸ்தானின் மூரிட் விமான தளம், ஷார்கோட் விமான தளம் ஆகியவற்றையும் இந்திய ஏவுகணைகள் தாக்கி அழித்துள்ளன. 3 விமான தளங்களை இந்தியா தாக்கியதை தொடர்ந்து பாகிஸ்தானின் வான்வெளி எல்லைகள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இந்த பதற்றமான சூழலில் தங்களது பொருளாதாரம் மூழ்கி வருவதால் அதை மீட்டெடுப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் $1 பில்லியன் கடன் கேட்டிருந்தது. இந்த கடன் வழங்குவது தொடர்பான மதிப்பாய்வு வாக்கெடுப்பு நேற்று நடைபெற்ற போது இந்த வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்கவில்லை. IMF வழங்கும் நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதாக இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் இந்தியாவின் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் உதவி வழங்க IMF தற்போது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் துருக்கி ஆபத்தில் இருந்தபோது இந்தியா மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல உதவிகளை செய்ததற்கு பதிலாக பாகிஸ்தானுக்கு துருக்கி போர் ஆயுதங்களை வழங்கி உதவி செய்து வருகின்றன. தீவிரவாதிகளை நாங்கள் ஆதரிப்பதில்லை என்று கூறிய பாகிஸ்தான் தற்போது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் அவர்களது சவப்பெட்டிக்கு தேசிய கொடியை போர்த்தி அரசு மரியாதை செய்தது சர்ச்சையை கிளப்பியிருந்த நிலையில் நேற்று சில கேலிக்குரிய காணொளிகளை வெளியிட்டு இந்தியா மீது பழிபோடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது பாகிஸ்தான். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற புல்வாமா தாக்குதல் பாஜக தேர்தலுக்காக நடத்திய நாடகம் என்று இந்தியாவில் சில யூடியூபர்களும் ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரும் பேசிய காணொளியை சுட்டிக்காட்டி அதுபோன்றே தற்போது நடைபெற்ற பஹல்காம் தாக்குதலும் பாஜக நடத்தும் நாடகம் என்று பாகிஸ்தான் கூறியிருப்பது உலக அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என பாகிஸ்தான் நினைக்கும் சூழலில் இந்த போர்ப்பதற்ற சூழலை பயன்படுத்தி பலூச்சிஸ்தான் விடுதலை போராளிகள் பாகிஸ்தான் இராணுவத்தோடு போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று நடந்த பலூச்சிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 14 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்தியாவுடனான போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பலூச்சிஸ்தானில் ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சினை பாகிஸ்தானுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேபோன்றே பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் எம்பிக்கள் பலரும் பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிரான பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஷபாஸ் ஷெரீப்புக்கு தைரியமில்லை என்றும் நம்பிக்கையையும் மனதைரியத்தையும் அவர் இழந்து வருவதாகவும் எம்பிக்கள் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். போர்ச்சூழல் நிலவும் இந்த காலகட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் உலக நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இத்தாலி உள்ளிட்ட வெளிநாடுகளோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தொடர் உரையாடலில் இருந்து வருகிறார். போர் பதற்றம் நிலவுவது காரணமாக பாகிஸ்தான் பல போலியான செய்திகளை பரவ விடுவது அதிகரித்திருப்பதால் அதிகாரப்பூர்வமான தகவல்களை நமது இராணுவம் தெரிவிக்கும் வரை மக்கள் அச்சமுறக்கூடாது என்றும் பொய்யான தகவல்களை பகிரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.